ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பரபரப்பாக காணப்படும் சென்னை சாலைகளில் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படும் சலிப்பை ஸ்மார்ட் போலீசார் வெகுவாக குறைத்து வருகின்றனர். அவர்கள் கையாளும் யுக்தி என்ன? ஸ்மார்ட் போலீசாரின் செயல்பாடுகளை வாகன ஓட்டிகள் எப்படி பார்க்கிறார்கள்? இதோ விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிக்னல்களில் இப்படி வாகன ஓட்டிகளிடம் தங்களின் தனித்துவமான நடன அசைவுகள், நடன செய்கைகள் மூலமாக தூள் கிளப்பும் இவர்கள்தான் ஸ்மார்ட் போலீசார். வெயிலின் கொடூரம், வாகன நெரிசலின் எரிச்சல் என தவித்து வரும் சென்னை வாகன ஓட்டிகளை சில் பண்ணுகிறது சென்னை ஸ்மார்ட் போலீசின் நடவடிக்கைகள். மெட்ரோ பணிகள், சாலை ஓரங்களில் உள்ள கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணி, அடைக்க ஒரு இடத்தில் இருக்கும் சிக்னல்கள் என வாகன ஓட்டிகளை எரிச்சலூட்ட 1000 காரணங்கள் சென்னை சாலைகளில் இருக்கின்றன. வீட்டிலிருந்து கிளம்பி அலுவலகம் செல்வதும், அலுவலகத்திலிருந்து வீடு திரும்புவதும் சென்னை வாசிகளுக்கு ஒரு சாகசம் செய்வதற்கு இணையாகவே உள்ளது. இதில் போதாக்குறைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை சொல்லவே வேண்டியதில்லை. அண்ணா மேம்பாலம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், YMCA சாலைகள் என சென்னையில் முக்கிய சிக்னல்கள் எப்போதும் வாகன ஓட்டிகளுக்கு எரிச்சலூட்டும் ஹாட்ஸ்பாட்டாகவே பார்க்கப்படுகிறது. இங்கு நீண்ட நேரம் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் வெயிலிலும் கூட அண்மை காலமாக குதூகலத்துடன் காத்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? வெயிலின் உடல் எரிச்சலில் சிக்னலில் நின்று கொண்டு மன கஷ்டப்படும் வாகன ஓட்டிகளுக்கு தங்களின் தனித்துவமான நடன அசைவுகள், நடன செய்கைகள் மூலமாக ஸ்மார்ட் போலீசார் குதூகலப்படுத்தி வருகின்றனர். காவலர்களின் இந்த செயல் வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையை கடக்க முயலும் பொதுமக்கள் இடையே பெரும் ஈர்ப்பை பெற்றுள்ளது. சென்னையின் பல இடங்களில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதால் பல இடங்களில் சாலை போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதால் அழற்சி ஏற்படுவது இயல்பாகிறது. வாகன ஓட்டிகளின் எரிச்சலையும் அடர்ச்சியையும் ஸ்மார்ட் போலீசாரின் நடன அசைவுகள் போக்குவதாக கூறப்படுகிறது. நான் டெய்லி இந்த வழிக்காக தான் போகிறேன். ஸோ அண்ணா சாலை சிக்னலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போலீஸ் இருக்காங்க. சம் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது. ஸோ இங்கே போலீஸ் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. ஸோ நிறைய போலீஸ் இருந்தால் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்கும். மீன்வால் இது ஆஃபீஸ் பீக் டைம் வேறு. ஸோ நிறைய போலீஸ் வந்து கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் பார்க்குறேன். அது அவங்க ஆக்ஷன்ஸ் கூட பார்க்கும்போது டிராஃபிக்கில் சிக்னல் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சிக்னலை மதித்து போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே விபத்துகளை குறைக்க முடியும் என்று அறிவுரை மட்டுமே கூறாமல் களத்தில் இறங்கி இதுபோல் போலீசார் மாற்று யோசனையில் ஈடுபடுவது என்பதும் பொதுமக்களின் ஈர்ப்பை அதிகரித்துள்ளது. தொடர்ந்து இப்போ 1 இயராக வந்து இது வந்து போயிட்டு இருக்கு, நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. இதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து முக்கியமான சிக்னலில் மட்டும் அந்த ட்ரைனிங் கொடுத்தவங்கலாம் போட்டதுக்கு இது எதுக்காக முக்கியமானா பீக் ஹவர்ஸில் வந்து நல்லா வேலை பார்க்கணும். இதில் வந்து எங்களுக்கும் நல்லா வேலை பார்க்குறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எங்களோட அதை லவ் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாவும் பப்ளிக்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. அது இல்லாமல் பப்ளிக் வந்து ஒபே த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு இதில் போனாங்கன்னா ஹெல்மெட் போட்டு சீட் பெல்ட்டு இதெல்லாம் உங்களோட பாதுகாப்புக்காக தான் வந்து நாங்கள் வந்து ரோட்டில் நின்று நாங்கள் வேலை பார்க்குறோம். அதை நீங்களும் ஒபே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனி வாகன ஓட்டிகளின் எரிச்சலும் சாலை விபத்துகளும் சிக்னல் ஓரங்களில் நின்று இந்த போலீசாரின் நடனங்களை கண்டு ரசிக்கும் காலம் வந்துவிடும். பப்ளிக் வந்து இந்த சிக்னலில் நிற்கும் போது அந்த ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து போலீஸை பார்க்கும்போது ஒரு நன்மதிப்பு வரணும். அது போக அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், போலீஸ் வேலை பார்க்குறத பார்த்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும், போலீஸுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆரம்பித்தாங்க. இது வந்து எப்படின்னா மெயினான சிக்னல்ஸ், முக்கியமான சிக்னல்ஸில் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. இது பப்ளிக் மத்தியில் நல்ல ரீச் இருந்தது. எல்லாருமே பப்ளிக் வந்து நிறையா பேர் வந்து பேசுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் வந்து தண்ணி கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஜூஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பப்ளிக் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. வந்து ஒரு குறிப்பிட்ட சிக்னலில் போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இது நல்ல ரீச் இருக்கும். இப்போ சிக்னல்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க இன்னும் இந்த மாதிரி. அதுபோக ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர் லைட் 2 டபுள் பேட்டர் லைட் வச்சு வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அந்த மாதிரி டபுள் பேட்டர் லைட் வச்சு பண்ணுறதுனால பப்ளிக் வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு என்டர்டெயின் பண்ணணும். அந்த மாதிரி செல்ஃபோன் பேசி வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி நிறையா நாங்களே சொல்கிறோம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பப்ளிக்கிட்ட. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர்.